அனைவருக்கும் வணக்கம். என் வாடிக்கையாளர்களுக்கும் என்னோட குருநாதர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாதகத்தை கையாளும் விதம். இது வாடிக்கையாளர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற ஜோதிடர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல அந்த ஜாதகத்துடைய பலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பலம் பலவீனம் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு லக்னம் எப்படி இருக்கு, லக்னத்தை எப்படிப்பட்ட கிரகங்கள் பார்க்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் நாம் ஒரு ஜாதகத்தை எப்படி கையாண்ட விதம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதகம் ஜனவரி மாதம் 1985 பிறந்த ஒரு ஜாதகம், ஒரு கன்னி லக்ன ஜாதகம். இப்போ அந்த லக்னத்துக்கு சுக்கிர தசை அப்படின்னு ஒரு தசை நடந்துட்டு இருக்கு. கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார், கும்பத்தில். லக்னாதிபதியான புதன் 4ல் இருக்கார், அதாவது தனுசுல லக்னாதிபதியான புதன் இருக்கார். இப்போ வந்தவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த தொழிலை நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் சம்பாதிச்ச சந்தோஷத்தை விட கடன் இருக்குதுங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, ஒரு கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதனே 10ஆம் அதிபதியாக வர்றாரு. அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாவே அவங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் போய் பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்காங்க. அதில் கன்னி லக்னம் அப்படிங்கிறது கடலையும் விற்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. கடலே தண்ணியை வற்றி அதை ஒரு இடமா மாற்றி அதை விற்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா கன்னி லக்னம். ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணணும் அப்படின்னா கன்னி லக்னம் கன்னி ராசி சப்போர்ட் பண்ணாமல் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போக முடியாது. இப்போ ஒரு கன்னி லக்னம் லக்னாதிபதி புதன் 10ல் இருக்கார். சரி, லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதி புதன் 4ல் இருக்கார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறதுக்கு 4ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழிலில் அவங்க பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியுது. ஒரு ஜனவரி மாதம் 1985 பிறந்த ஜாதகம், கன்னி லக்னம். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கார். இப்போ அவருக்கு நடக்கிற தசை சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வராரு. 2ஆம் இடங்கிறது பண வரவு, ஒரு பொருளாதார வரவு அப்படிங்கிறது 2ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது அந்த பொருளாதார வரவு மூலம் பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடங்கிற வருமானம் இருக்கு, 9ஆம் இடங்கிற பேரு புகழ் மரியாதையும் இருக்கு, அவர் செய்கிற தொழில ஒரு நல்ல மரியாதை கௌரவமும் இருக்கு. ஆனால் அவருக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எனக்கு காசு பணம் வரவை விட பேரு புகழை விட எனக்கு கடன் ஆயிடுச்சுங்கிற மன வருத்தம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாரு. கடனை விட 3 மடங்கு பணம் சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் சம்பாதிச்ச சந்தோஷத்தை விட எனக்கு கடன் இருக்குதுங்கிற கவலை தான் அதிகமாக இருக்குங்கிறாரு. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நின்ற கிரகம் தசை நடத்தும் போது அந்த ஜாதகர் சம்பாதிச்சதை விட கடன் பட்டது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த மன வருத்தத்தை காட்டுறாரு. ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருந்துட்டா அவங்க ரியல் எஸ்டேட் தொழில தலை சிறந்த வெற்றியை சந்திக்கிறாங்க. இப்போ பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 10ஆம் அதிபதி 4ல் இருக்குது, அது கமிஷனுக்கான வியாபாரத்துக்கான புதன் அங்கேயே இருக்கார் 4ஆம் இடத்துலயே. அப்போ ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல புதன் இருந்தாவே ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்ய முடியும். கன்னி லக்னமாவோ கன்னி ராசியாவோ கண்ணில செவ்வாய் இருந்தோ கன்னியை செவ்வாய் பார்த்தாலோ அவங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லெவலுக்கு வராங்க. அப்போ பார்த்த நபருக்கு கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்காரு, செவ்வாயுடைய 8ஆம் பார்வை கன்னியை பார்க்குது. அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு கன்னி ராசியை செவ்வாய் கண்டிப்பாக பார்க்கணும், இல்லை கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கணுங்கிறது ஜோதிட விதி. அப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை பெரிய லெவலில் வருமானத்தையும் கொடுக்கும், பேரு புகழ் அந்தஸ்தையும் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் பாவத்தில் இருக்கிற கடனையும் கொடுக்கும். அந்த கும்பத்தில் இருக்கிற சுக்கிரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 9ஆம் பாவத்தில் இருக்கார் ராகு. சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன செய்யுது, தன்னோட பேரு புகழ் அந்தஸ்து ஒரு நாள் பணம் காசால தான் கெட்டு போகும். அப்போ 9ஆம் இடத்துல ராகு, சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பணம் காசு சம்பாதிக்கிற சந்தோஷத்தை விட கடன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு அதிகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி தசை வரும்போது ரொம்ப கவனத்தோட கையாளணும்.
6ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பான வருமானம் வரணும்னாவே கடன் வாங்கித்தான் ஆகணும். கடன் வாங்காமல் வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. நான் கடனே வாங்க மாட்டேன் சார் அப்படின்னா வருமானத்தை குறைக்கிறதுக்கான வேலை செய்யும். 6ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட சம்மந்தப்படும் போது கடன் வாங்கினா தான் வருமானம். ஒரு 6ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி உட்காந்துறார் அப்படின்னா, இல்லை 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையும் 6ஆம் அதிபதி 10லையும் இருக்கார் அப்படின்னா, அந்த ஜாதகர் தொழில் செய்ய செய்ய பெருத்த லெவலில் கடன் வரும். கடன் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. அப்போ ஒரு 6ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போதும், ஒரு 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போதும் கடன் வாங்கினா தான் வருமானம் வரும். கடன் வாங்கினா தான் தொழிலில் டெவலப் ஆக முடியும், தொழிலில் பெருசாக சம்பாதிக்கவும் முடியும். அப்போ ஒரு பக்கம் கடன் இருக்குதுங்கிற வருத்தம் வலிவேதனத்தை அவர் அதிகம் சொல்கிறார். பணம் சம்பாதிச்ச சந்தோஷத்தை விட கடன் வாங்கின மன வருத்தம் அதிகம் கொடுக்கும். அப்போ கடன் இல்லாமல் இந்த ஜாதகத்தின் வாழ்க்கையை நடத்த முடியுமானா முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 6 கூடியவனோட தசையோ 6ஆம் இடத்துல நின்ற கிரகத்தினோட புத்தியோ வரக்கூடிய காலத்தில் அந்த கடன் பயனுள்ள கடனாக மாற்ற முடியுமாங்கிறத ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கடன் வருது, அந்த கடன் பயனுள்ள கடனாக இருக்குமா, இல்லைனா கடன் வாங்கி தண்டமாக விரையும் பண்ணுவேனா? ஒரு கடன் வாங்குற அந்த கடனை வீடாக கட்ட முடியுமா? ஒரு கடன் வாங்குற அதை இடமா வாங்க முடியுமா? ஒரு கடன் வாங்குற அதை வருமானமாக மாற்ற முடியுமா? ஒரு கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த தொழில் எனக்கு பெரிய லெவலில் கை கொடுக்குமா? அல்லது வாங்குற சிறு கடனாக இருந்து அது பெருக்கடனாக மாறுமா? இல்லை வாங்குற கடன் வைத்திய செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ கொண்டு போய் விட்டுருமாங்கிறத நம்ம ஜாதகத்தை தெளிவாக பார்த்து ஒரு முடிவு பண்ண பிறகு கடன் வாங்குறது சிறப்பு. ஒரு கடன் நல்லதுக்காகவும் பயன்படுத்தலாம், ஒரு கடன் கெட்டதுக்காகவும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம கால சூழ்நிலை அந்த கடன் நல்லதுக்காக பயன்படுமா, அந்த கடன் கெட்டதுக்காக பயன்படுமாங்கிறத உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்த பிறகு கடன் வாங்குற விதத்தை கையாளுறது ரொம்ப கவனமாக கையாளணும். அப்போ கடன், நோய், வழக்கு வரக்கூடிய காலம் நம்ம ஜாதகத்தில் எந்த காலங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குருக்கேது சேர்க்கையும் பெருத்தளவில் கடன் தரும். கேது எந்த அதிபதியோடு சேர்ந்தாலும், 2ஆம் அதிபதியோட கேது சேர்ந்தால் அதுவும் குடும்பத்துக்காக வாங்குற கடன் வரும். வாங்குற கடன் வைத்திய செலவா அல்லது வாங்குற கடன் தொழில் சார்ந்த வழியில் வாங்குறோமா, தொழிலுக்காக முதலீடு போடுறோமாங்கிறதையும் நம்ம பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சியில் இறங்கும்போது வாங்குற கடன் பயனுள்ள கடனாக மாற்ற முடியுமா, அல்லது கடன் தண்டத்துக்கு போகுமா, சிறுகடன் பெருகடனாக மாறுமா, அல்லது காலத்துக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கடன் வாங்குற விதத்தை கவனமாக வாங்குறது நல்லது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கிறோம். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் அனுப்பியோ உங்கள் கேள்வியை பதிவு பண்ணலாம். உங்கள் கேள்விக்கான பதில் 2 நாளில் கண்டிப்பாக போடப்படும். ஜாதகம் பார்க்க நம்மக்கிட்ட நேரடியாக வர்றவங்க முன்பதிவு செய்து விட்டு வர்றது ரொம்ப நல்லது. நேரமின்மையால் முன்பதிவு செய்து விட்டு வந்தால் தங்களுக்கான நேரத்தை கண்டிப்பாக கொடுத்து ஜாதகம் பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.